வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில February 8 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ உங்களோட ஒவ்வொரு லைக்ஸ் தாங்க நாங்க அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம ராஜராஜா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா கார்த்தி, என் அம்மாவை பார்க்கலாமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதுக்கு என்ன மாமா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ராஜராஜா அவங்க அம்மாவை பார்த்ததோட ஓடி போய் அம்மாவோட காலில் விழுந்து அம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப பாட்டி சொல்றாங்க, எப்பா ராஜா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு. ராஜராஜா சொல்றாரு, அம்மா உங்களை பார்க்காம நான் எப்படிம்மா நல்லா இருப்பேன், மனசளவுல நான் நல்லா இல்லம்மா, நான் என் பொண்ணுங்களோட சந்தோஷமா இருக்கனே தவிர்த்து அம்மாவை பார்க்காத ஒரு குடுப்பனை எனக்கு இல்லையம்மா. உங்க எல்லாருமே ரொம்ப அவமானப்படுத்திட்டு போயிட்டேன், அப்பாவையும் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாருடா, ஏதோ கெட்ட காலம் நம்மளை பிடிச்சி இப்படி ஆட்டுது, அதனால இப்படி நடக்குது. இங்க பாருடா, இனிமே கவலைப்படாத, என் பேராண்டி வந்துட்டான் கார்த்தி, நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்த்துருவான் அப்படின்னு. அப்ப நம்ம மயில் வாகனம் டக்குன்னு எங்க பாட்டி அப்படின்னு சொல்ல வர, கார்த்தி டக்குன்னு மயில் வாகனத்தை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்னப்பா மாப்பிள்ளை என்னமோ சொல்ல வந்தாரு, டக்குன்னு அமைதி ஆயிட்டாரு அப்படின்னு. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, சீக்கிரம் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்தரலாம் அப்படிங்கிறத தான் அவரு சொல்றாரு போல அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமாம்மா அதான் தான் இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, இனிமே எதுக்கும் கவலைப்பட வேண்டியல்ல, என் பேராண்டி கொடுத்த வாக்க கண்டிப்பா நிறைவேற்றுவான் அப்படின்னு கார்த்தி மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. நடந்த பிரச்சனையை பத்தி நம்ம பாட்டிக்கு எதுவும் தெரியாது. அப்புறமா ராஜா நேரா பரமேஸ்வரியை பார்த்து, அம்மா உங்களை இன்னைக்கு பார்த்துட்டம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், ரேவதிக்கு மட்டும் சீக்கிரம் கல்யாணம் நடந்து முடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் உங்களை நான் சந்தோஷமா பார்த்துட்டு போவேன் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரிப்பா, ரேவதியோட கல்யாணம் முடிஞ்சதோட என்னை பார்க்கறதுக்கு சாமுண்டீஸ்வரி அனுமதி கொடுத்தானே கேள்விப்பட்டேன், என் பெத்த பிள்ளைய பார்க்கறதுக்கு இன்னொருத்த அனுமதி கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, பாட்டி இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அத்தைக்கு கோவம் குறைஞ்சிட்டுன்னா அதுக்கப்புறம் சீக்கிரம் நம்ம குடும்பம் ஒத்துமையாகிரும்ல அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அப்புறமா ராஜா சொல்றாரு, அம்மா நான் ரொம்ப நேரம் ஆகிட்டு உங்க கூட இன்னைக்கு ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசைதான், ஆனா சாமுண்டீஸ்வரி என்னை காணும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவா, அதனால நான் போறேம்மா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ராஜா உன்னை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன், ஆனா என்னால உன்கிட்ட சந்தோஷமா பேச முடியலையப்பா அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, அம்மா கொஞ்ச நாள் தாம்மா, என் மாப்பிள்ள கண்டிப்பா இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்துருவாரு அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாப்பா அப்படின்னு. மயில்வாகன சொல்றாரு, மாமா நம்ம ரொம்ப நேரம் ஆகிட்டு, கண்டிப்பா அத்தை நம்மளை தேட ஆரம்பிச்சிருவாங்க, அதனால வாங்க போகலாம் அப்படின்னு. அப்ப நம்ம ராஜா நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு. ரெண்டு பேரும் கண் கலங்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கார்த்தியும் கண் கலங்குறாரு. 3 பேருமே சேர்ந்து வெளியில வர ராஜராஜா சொல்றாரு, என் அம்மா எந்த அளவுக்கு என்ன மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது, எங்க அம்மாவையும் அப்பாவையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி தாத்தா ராஜ சேதுபதிக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அவருக்கு ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜராஜாவுக்கு அதிர்ச்சி, என்னப்பா சொல்ற, என் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா, இது மாதிரி குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரு இத்தனை நாளும் உசுர கையில பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜராஜா ரொம்ப வருத்தப்படுறாரு, எங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு நான் காரணம் ஆகிட்டேனே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு. அப்புறமா ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க அந்த வீட்டை விட்டு போறதுக்கு நான் ஒரு காரணம் ஆகிட்டேன், இங்க பாருங்க, நீங்க வாங்க மாப்பிள்ள, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ஆனா கார்த்தி சொல்றாரு, மாமா நான் அந்த வீட்டுக்கு வந்தேன்னா என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள வரணும், அதனால நான் இப்ப வரமாட்டேன்,
நான் சொல்றதுக்கு மட்டும் நீங்க இந்த வேலையை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜராஜா கேக்குறாரு, சொல்லுங்க மாப்பிள்ள, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி ராஜராஜா கிட்ட ஒரு பிளான் சொல்றாரு. இதை கேட்டதோட ராஜராஜாவும், செம்ம பிளான் மாப்பிள்ள, இதுல கண்டிப்பா யாரு தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துடும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும், சரி நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, மயில் வாகனமும் ராஜராஜாவும் நேரா சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. 2 பேரும் வீட்டுக்கு போகும் பொழுது அங்க சாமுண்டீஸ்வரி, ரோகிணி எல்லாரும் இருக்காங்க. சந்திரா நேரா மயில் வாகனத்தை பார்த்து, ஏன் மாப்பிள்ள, எப்ப பார்த்தாலும் அந்த டிரைவர் கூடயே சுத்திக்கிட்டு இருப்பீங்க, இப்ப மாமா கூட சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஏன் மாப்பிள்ள ஏன் கூட சுத்தக்கூடாதா அப்படின்னு. இதை கேட்டுட்டு சந்திரா சொல்றாங்க, கேட்டது தப்பு தான் அப்படின்னு. அப்புறம் மயில் வாகனம் சொல்றாரு, சரி எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க போறோம் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன முக்கியமான வேலை அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, நான் அப்பையிலேருந்து சொன்னேன்ன, டிரைவர் எந்தவித தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு. நீங்க கொஞ்சமாவது கேட்டீங்களா? இப்ப அந்த டிரைவர் இருக்காருல்ல, அவரு ஒரு பொண்ணு பொய் சொன்னிச்சுல, அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இங்கதான் வந்துகிட்டு இருக்காரு, தான் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திராவுக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ, அந்த டிரைவர் இங்க வரானா அப்படின்னு. இன்னொரு பக்கம் சந்திரா டக்குன்னு அந்த இடத்துல இருந்து போறத ராஜராஜா பாக்குறாரு. அப்ப ராஜராஜா சாமுண்டீஸ்வரி கிட்ட, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப சந்திரா நேரா ரூமுக்குள்ள போயிட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி கரெக்டா சிவனாண்டியோட வீட்டு வாசல்ல யாருக்கும் தெரியாம காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இது சிவனாண்டியோட வேலை அப்படின்னு நம்ம கார்த்திக்கு தெரியும். சந்திரா நேரா ரூமுக்குள்ள போயிட்டு நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. இத நம்ம ராஜராஜா பாக்குறாரு. அப்ப சந்திரா நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ண, அப்ப சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன சந்திரா, ரொம்ப ஹாப்பியா இருக்க போல அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு. அந்த ஒரு பொண்ணு நடிச்சால, அவளை அந்த டிரைவர் பிடிச்சிட்டானா, இப்ப இந்த வீட்டுக்கு தான் இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த மயில் வாகனம் சொல்றாரு அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டிக்கு செம்ம ஷாக்கு. ஏய், அவளுக்கு இன்னைக்கு ஊருக்கு போயிருப்பாளுகள் அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அப்ப போறவளை தான் கண்டிப்பா அந்த டிரைவர் பிடிச்சிருக்கணும், நீ போயிட்டு எப்படியாவது அந்த இதை கேட்டதோட சிவனாண்டியும், சரி நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அப்ப நம்ம சந்திரா நினைக்கிறாங்க, எப்படியாவது அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிளானை பண்ணா, சுலபமா அந்த டிரைவர் வீட்டுக்குள்ள வர பாக்குறான் அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப ராஜராஜா இத பார்த்துட்டு, ஓ அப்ப என் மாப்பிள்ளை வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க தான் பிளான் பண்ணீங்களா அப்படின்னு ராஜராஜாவுக்கு சந்தேகம் வந்துட்டு. அப்புறமா ராஜராஜா வெளியில மயில் வாகனத்துக்கிட்ட, இங்க பாருங்க மயில் வாகனம், அவ பேசுனது அந்த சிவனாண்டி கிட்ட தான், நீங்க நேரா மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சிவனாண்டி கண்டிப்பா வெளியில கிளம்புவான், அவனை பிடிக்க சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த மயில் வாகனமும் சரி அப்படின்ட்டு நேரா கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்ல, மயில் வாகனம் சொல்றாரு, கார்த்தி நம்ம சந்தேகப்பட்டது நெசம்தான், இந்த சந்திரா தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி அந்த நாடக குரூப் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. கண்டிப்பா அந்த சிவனாண்டி வீட்டுக்கு வெளியில வேற எங்கேயாவது போவான், அவனை ஃபாலோ பண்ணியன்னா அந்த ஆள் இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு. கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுகிட்டு இருக்கும் பொழுதே சிவனாண்டி வெளியில பைக் எடுக்கிறாரு. கார்த்தி அந்த பைக்கை பார்த்ததோட ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சிவனாண்டி நேரா அந்த ஒரு வீட்டுக்கு போறாரு. அங்க போனதோட கார்த்தி வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, சிவனாண்டி நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை தட்டுற. அப்ப 2 பேரும் வெளியில வராங்க. அவங்கள பார்த்ததோட கார்த்திக்கு செம ஷாக்கு. ஏன்னா அந்த பொண்ணு தான் கார்த்தி மேல பழி போட்ட பொண்ணே. அப்ப சிவனாண்டி நேரா அந்த பொண்ணுகிட்ட, ஊருக்கு கிளம்பாம என்ன பண்றீங்க அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றாங்க, சார் ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் ஆயிட்டு சார், அதான் சார் இன்னைக்கு மட்டும் இருந்துட்டு கிளம்பலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, நான் என்ன சொன்னேன், இந்த வேலையை முடிச்சதோட ஊருக்கு தானே கிளம்ப சொன்னேன் அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, சார் நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, வீட்டை விட்டு வெளியில வராதிய, நான் காமிச்சேன்ன போட்டோ அவன் கையில மட்டும் நீங்க சிக்கிடக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த பொண்ணும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி வெளியில வராரு. வெளியில எப்படி அந்த டிரைவர் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் அப்படின்னு சந்திரா சொன்னான். ஆனா 2 பேரும் இங்கதான் இருக்காங்க, சரி நம்ம திரும்ப கேட்போம் அப்படின்ட்டு நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்ண. சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணதோட சந்திரா கேக்குறாங்க, என்னாச்சுங்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா அவங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அப்புறம் எதுக்கு அந்த மயில் வாகனம் இப்படி சொன்னா அப்படின்னு.
அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஏதோ நமக்கு தெரியாம பிளான் பண்றாங்க, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ அப்படின்னு. இந்த கேட்டத்தோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில வந்து மயில் வாகனத்தை பார்த்து, என்னங்க யாரோ வராங்கன்னு சொன்னீங்க, யாரும் வரல அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு. இந்த கேட்டத்தோட சந்திராவுக்கு ஷாக்கு. இவன் என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம சிவனாண்டி அங்கேருந்து போறாரு. போனத்தோட கார்த்தி என்ன பண்றாருன்னா டக்குன்னு அந்த வீட்டை கதவு தட்ட. அப்ப அந்த பொண்ணு வராங்க. கையில நம்ம கார்த்தி தாலி வச்சிருக்காரு. அப்ப இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு வந்துட்டு கதவை திறந்துட்டு, யார் நீங்க, என்ன வேணும் அப்படின்னு கார்த்தி கேக்குறாரு. யார் நீங்களா, இன்னைக்கு காலையில உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தேன் அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டிட்டியே, அவன் தான் நானு. உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன்னா பஞ்சாயத்துக்கு முன்னாடி நீ ரொம்ப கவலைப்பட்டியல்ல, இனிமே உன்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு. அதுக்குதான் உங்களத்துல தாலி கட்ட வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பொண்ணு செம ஷாக் ஆகி, இங்க பாருங்க, அதுக்காக தாலி கட்டிடுவீங்களா, உங்க பின்னாடியே நான் வந்துட முடியுமா அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. உங்க மானம் போச்சு, அப்புறம் நான் என்ன பண்றது, தாலி கட்டிடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு தாலி கட்ட போக, பக்கத்துல இருக்கிற பையன், இங்க பாருங்க தேவையில்லாம ஏன் இப்படி பண்றீங்க போங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. யோ நீ யாரியா, போய் அங்கிட்டு அப்படின்ட்டு கார்த்தி அந்த பொண்ணுக்கு தாலி கட்ட போக, அப்ப அந்த பொண்ணு டக்குன்னு கத்துறாங்க. ஐயோ உங்க மேல நான் தப்பான சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் சொன்னதுனாலதான் செஞ்சேன் அப்படின்னு கத்திடுறாங்க. இது கேட்டதோட கார்த்தி டக்குன்னு தாலியை கையில வச்சுக்கிட்டு, எனக்கு தெரியும் நீ நடிச்சிருப்ப அப்படின்னு. இதே மாதிரி இப்ப சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டு நீ உண்மையை சொல்ற அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்ல சார், நான் உண்மையை சொன்னா கண்டிப்பா என்னை உயிரோட விடமாட்டாங்க சார் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நீ மட்டும் உண்மையை சொல்லல, நான் உன்னை உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பொண்ணு பயந்து போய், சரிங்க சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே நம்ம கார்த்தி இழுத்துட்டு போறாரு. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் சொல்றாரு, இன்னும் டிரைவர் வரத்துக்கு 5 நிமிஷம் தான் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவரை தான் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாச்சே, எப்படி வருவாங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஒருத்த மேல தப்பே இல்லை, அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள உளறீங்க அப்படின்னு. ரோகிணி சொல்றாங்க, அம்மா இவர் மாஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்பு வாங்க போறாரு. அன்னைக்கு எப்படி ஏதோ வீடியோ காமிக்கிறேன்னு சொல்லி பல்பு வாங்கினாருல்ல, அந்த மாதிரிதான் இப்ப நடக்க போகுது அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, இப்ப தெரியும் யாரு மாஸ்க் காட்ட போறா, யாரு பல்பு வாங்க போறா அப்படின்ட்டு சந்திராவை பார்த்து முறைக்க. சந்திராவுக்கு பயம் தாங்க முடியல, இவன் என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறான் அப்படின்னு. அதே நேரத்துல வெளியில கார் சத்தம் கேக்குது. அப்ப நம்ம ராஜராஜா நினைக்கிறாரு, அப்பாடா மாப்பிள்ள வந்துட்டாரு அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, நான் தான் சொன்னேன்ல டிரைவர் வருவாரு அப்படின்னு. அப்ப கார்த்தி அங்கேருந்து வராரு. கார்த்தியை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி கோவமாகி, ஏய் டிரைவர், உன்னை யாரு இங்க வர சொன்னது, அதான் உன் மேல பழி போட்டு உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாச்சுல்ல அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, மேடம் என் மேல எந்த தப்புமே இல்லை, அப்புறம் எப்படி என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க முடியும் அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, என்ன டிரைவர் நாடகம் போடுறதுக்காக வந்துட்டியா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என் மேல எந்த தப்பும் இல்லை, யாரு இதுக்கான காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுதான் இங்க வந்திருக்கேன். மேடம் எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம், அதை விட்டுட்டு என் மேல நீங்க டக்குன்னு உடனே தப்பான அலிகேஷன் வச்சு என்னை ஊரை விட்டு துரத்துனது ரொம்ப தப்பு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. இங்க பாருங்க, சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அப்படி அமைஞ்சதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம கார்த்தி அவங்கள கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க அப்படின்னு. 2 பேரும் உள்ள வராங்க. அந்த பொண்ணை பார்த்ததோட எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சந்திராவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா முந்திக்கிறாங்க, ஏய் டிரைவர், அந்த பொண்ணை மிரட்டி பொய் சொல்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணை இங்கேருந்து வந்துட்டு, இங்க பாருங்க சார், நான் பொய் சொல்லல, நடந்ததான் சொல்ல போறேன். இது மாதிரி அந்த பையன் ஒண்ணு என்கிட்ட தம்பா நடந்துக்கல, ஒருத்தர் இது மாதிரி செய்ய சொன்னாரு, அதான் செஞ்சேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திராவுக்கு செம ஷாக்கு. ஆஹா நம்மளை காட்டி கொடுக்க போறாளே அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, அவரு பேரு சிவனாண்டி, அவரு தான் இந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக அவர் மேல பழி போட சொன்னாரு, அதனாலதான் நான் அவர் மேல பழி போட்டுட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. ஒரு பையன் மேல தப்பான ஒரு இது சொல்லி இருக்கிற, உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, மேடம் அவரு சொன்னாரு அப்படிங்கறதுக்காக தான் நான் செஞ்சேன் அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இந்த பொண்ணு மட்டும் இப்படி தனியா பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த வீட்டுல யாரோ ஒருத்தவங்க அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம சந்திரா டக்குன்னு, என்ன எல்லாரும் சேர்ந்து என் மேல பழி போட போறீங்களா அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இந்த மேடம் தான் அந்த டிரைவரோட ரூமை காமிச்சு விட்டாங்க,
நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன். அப்புறம் இவங்க அந்த டிரைவர் கிட்ட இலை மாடியில இருக்கு, போய் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. உடனே அவர் மாடிக்கு வந்தாரு. அப்புறமா நான் டக்குன்னு கதவை சாத்திட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு இவர் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வந்தேன். அவரு மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. சாமுண்டீஸ்வரி நேரா அந்த பொண்ணை பார்த்து, நீ அழுதுகிட்டு சொல்ற அப்படிங்கிறதுக்காக நான் உன்னை நம்பினேன். எந்த பொண்ணும் தான் கற்பு விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. ஆனா நீ பொய் சொல்லியிருக்கேன்னா நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது தெரியுது. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? ஒரு நல்ல பையனை இப்படி அவமானப்படுத்திட்ட அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா சாமுண்டீஸ்வரி, தப்பு செஞ்சவங்க விட தப்பு செய்ய தூண்டினவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். இதுக்கு காரணம் சந்திரா தான் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா நீயா இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, அப்ப சந்திரா திருன்னு முழிக்கிறாங்க. சந்திரா சொல்றாங்க, அக்கா உன்னை என்னையும் பிரிக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடத்துறாங்க அப்படின்னு. ஆனா நம்ம சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டு, உண்மையில நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், கடைசியில என் நம்பிக்கையை குலைச்சிட்டியே. இத்தனை நாளும் அந்த சிவனாண்டிக்கு நீ தான் வந்துட்டு மேப்பு போட்டு கொடுத்தியா என்னை காலி பண்றதுக்கு? உனக்கு அப்படி என்ன நான் பாவம் பண்ணேன்? சொந்த தங்கச்சியே என்னை காலி பண்றதுக்கு மேப்பு போட்டிருக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்ப நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் நீங்க என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் என் மேல பழி போட்டீங்க அப்படின்னு தெரியுது. இங்க பாருங்க மேடம், நான் இந்த வீட்டுல இருக்கிறதுனால உங்களை கொஞ்சம் கூட அவங்களால சீண்ட முடியல எதிரியால. அதனாலதான் அவங்க என்ன விரட்டி அடிச்சுட்டு உங்களை காலி பண்ணணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருப்பா டிரைவர். எப்ப பார்த்தாலும் ஊமையிலேயே படி வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஆனா நான் அப்படி யோசிக்காம இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, பரவாயில்ல மேடம் அப்படின்னு. அப்ப ராஜராஜா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சாமுண்டீஸ்வரி எனக்கு தெரிஞ்சு இந்த டிரைவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இவ ரொம்ப நல்லவன், நான் தான் தப்பா வந்துட்டு அப்படி சாட்சி சொல்லிட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. பரவாயில்லங்க, நீங்க பார்த்த விஷயத்த தானே சொன்னீங்க, இதை பொறுத்த வரைக்கும் உங்க மேல நான் பழி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் இவர் பக்கா ஜென்டில்மேன் அப்படின்னு. ஆனா நீங்க தான் நம்பாம இருந்திருக்கீங்க. இன்னைக்கு என் கல்யாணம் நல்லபடியா நடக்க போறதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு. இது கேட்டதோட தான் நம்ம கார்த்திக்கு தோணுது, ஆகா இந்த விஷயத்த மறந்துட்டோமே, அந்த மகேஷும் மாயாவும் எப்படிப்பட்ட ஃப்ராடு அப்படிங்கிறத நம்ம சீக்கிரம் நிரூபிக்கணும். அப்பதான் ரேவதிய ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. ராஜராஜா இந்த கல்யாணம் முடிஞ்சதோட அவங்க அம்மா அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. ஸோ நம்ம கார்த்தி எப்படியும் மாயா மகேஷோட கல்யாணத்தை நிறுத்த போறாரு. கார்த்தி ரேவதியோட கழுத்துல எப்ப தாலி கட்ட போறாரு அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. இன்னுமே நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.